ரொம்ப தயங்கி 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 எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னாங்க. பையன் என்ன படிக்கிறான்னா 9த் படிக்கிறான். ஆ இவங்க அஃபேர்ல இருக்கக்கூடிய அந்த பெர்சன் வந்து இவங்களோட லிவிங் டுகெதர்ல இவங்க வீட்ல இருக்காங்க. அண்ட் ஃபார் இயர்ஸ் டுகெதர் போத் ஆர் வொர்க்கிங் இன் த சேம் ஆஃபீஸ். அப்போ ஒரு ஆல் ஆஃப் அ சடன் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு திஸ் பெர்சன் சேஸ் எனக்கு வந்து ஐ எம் கோயிங் டு கெட் மேரிட் அப்படின்னு சொல்லும்போது ஷி இஸ் நாட் ஏபிள் டு டேக் இட். ஏன்னா இவங்க வந்து கிளவரா கமிட்மெண்ட்டுக்குள்ளேயும் போகலை. ஷி டிடன்ட் மேரி ஹிம் ஆல்சோ. ஸோ இப்போ வந்து நீ வெளியே போக முடியாதுன்னு உங்களால சொல்லவும் முடியாது. ஸோ லிவிங் டுகெதரில் தான் இருந்திருக்கிறாங்க. அப்போது நான் கேட்டேன் எதுக்குமா அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு பார்க்க போனால் எல்லா செலவும் நான் தான் பண்ணிக்கிறேன். என்னுடைய செலவுகள் எல்லாம் நான் வீட்டு செலவு, வீட்டு வாடகைலேருந்து எல்லாம் இவங்க தான் குடுத்துக்கிறாங்க. இது ஒரு மாரல் சப்போர்ட்டா இந்த பெர்சன் இஸ் தேர். என் பையனுக்கு ஒரு நல்ல கம்பேனியனா இருக்காரு. எனக்கு அந்த மாரி இருக்கும்போது, என்னால வந்து அவர விட்டுட்டு இருக்க முடியாது. மானிட்டரிலி இந்த விமன் எதிர்பார்க்கல. சப்போர்ட் அந்த மாரி தான் அவங்க எதிர்பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து எங்க அம்மா, அப்பா கம்பல் பண்ணாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு வந்து "நீ ஏன் சொல்லல? நீ உனக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? நான் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்ப ரிவீல் பண்ணுவேன்? நான் அங்கேயும் இருக்கிறேன், இங்கேயும் இருக்கிறேன்."